Hello, good morning. I am Devi Abhirami, Assistant Professor, Department of Mathematics. Today, Bala from 2nd BCom CA going to take a case study problem in rank correlation method, type 1. He will continue the seminar. So, I am also from 2nd BCom CA. So, I am going to take about rank correlation. So, rank correlation கொடுத்துருக்க டேட்டா வந்து 1 to 100 to 1 to 10 கூட இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ரேங்க் கால்குலேஷன்ல இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ d ஸ்கொயர் சமேஷன் ஆஃப் d ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம d கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ x and y வந்து மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணா நமக்கு d யோட வேல்யூ கிடைக்கும். இப்போ x and y இப்போ மைனஸ் பண்ணா 6 minus 1 வந்து -5. அதே மாதிரி 6 minus 8 வந்து -2. ஸோ இப்போ நம்ம d கிடச்சிருச்சு. நமக்கு d யோட டேட்டா வச்சு நம்ம d ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ கடைசிக்கு இப்போ d யை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். நம்ம d கண்டுபிடிச்சது வந்து d யோட வேல்யூ நம்ம டோட்டலா நம்ம ஆட் பண்ணலாம். அந்த ஆட் பண்ண வேல்யூ வந்து 0 வந்தாதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட். அப்போ d ஸ்கொயர் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கால்குலேட் பண்ண அந்த எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணலாம். நமக்கு வந்து சமேஷன் ஆஃப் d ஸ்கொயர் கிடைக்கும். சமேஷன் ஆஃப் d ஸ்கொயர் வந்து வேல்யூ வந்து 100. இப்போ நமக்கு சமேஷன் ஆஃப் d ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. பட் அந்த கிடைச்சிருக்க சமேஷன் ஆஃப் d ஸ்கொயர் வந்து நம்ம ஃபார்முலாவை வந்து ஆட் பண்ணணும். என்னங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டால எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூ வந்து நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 6 வந்து 100ஆல் இன்டூ பண்ணலாம். அது வேல்யூ வந்து 600 கூட 10 ஸ்கொயர் பண்ணலாம் 100 -1 பண்ணலாம் 600 divided by 990 here. இப்போ நம்ம டிவைட் பண்ணா -990 0.6969 கிடைக்கும். இதை நம்ம 1 மைனஸ் பண்ணா 0.3 0.3
இதுதான் நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம பாசிட்டிவ் சைனாக வந்திருக்கனால இப்போ ரேங்க் கோரிலேஷனோட பாசிட்டிவ் ரேங்க் கோரிலேஷன் சொல்லி நம்ம டெரிவேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. I conclude that this rank correlation denotes the positive rank correlation because the answer lies from positive value 0 to 1. Thank you, Bala. Thank you.